ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் ஒரு 6 o'clock எந்திரிச்சேன். எந்திரிச்ச உடனே எனக்கான ஒரு டைம் ஒரு 10 minutes எடுத்துப்பேன். சில பேசிக்கான வேலையெல்லாம் நம்ம எப்போவுமே செய்வோம் பார்த்தீங்களா, அது எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் கிச்சனுக்கு போகிறது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் சமைக்கும் போது இந்த உப்பு பார்க்குறதே பெரிய தொல்லையாக இருக்குது. சம்டைம்ஸ் ப்ரஷ் பண்ணாது எந்திரிச்சு போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன்னா எதில் எவ்வளோ உப்பு போட்டிருக்கேனே தெரியாது. ஹஸ்பண்டுக்கு அப்படியே சாப்பாடு கட்டி கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். அவர் அங்கே போய் எப்படி சாப்பிடுவாருன்னு தெரியல. அவர் கொஞ்சம் சால்ட் வச்சுருப்பார், தேவைன்றப்ப ஆட் பண்ணிப்பார். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமா தான். லஞ்சுக்கு இந்த பாசிப்பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அது போட்டு குழம்பு ப்ளஸ் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலான்னு யோசித்து வச்சுருந்தேன். காலையிலே 2 பேருமே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டாங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே கொஞ்சம் நேரம் பசங்களை கூட்டிகிட்டு போய் ஹஸ்பண்ட் விளையாட விடுவார். ஏன்னா ஒரு 9 o'clockலேருந்து வெயில் பயங்கரமாகிடுது. 5 o'clock வரைக்குமே நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ 5 o'clock அப்புறம் நான் கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போய் விளையாட வைப்பேன். ஏன்னா ஃபுல் டேவே அவங்க இன்டோர்லேயே இருக்க மாதிரி இருக்குது. அந்த சூரிய கதிர்கள் நம்ம மேலே படணுன்றதுக்காகவே காலையில் போய் விளையாட விட்டுருவேன். அதுவும் இல்லாத சடனாக ஊர்லேருந்து வந்ததுலேருந்து குழந்தைங்க உள்ளே இருக்குது, அவங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி அடைச்சி வச்ச மாதிரி இருக்குது. ஊர்லலாம் எந்திரிச்ச உடனே வெளியில் வருவான் என் பையன். வந்த உடனே வெளியில் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவான் போல். ஒரு 10 minutes 15 minutes அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருப்பான், எதுவும் பண்ண மாட்டான். அதே மாதிரி அவனால் இங்கே இருக்கவே முடியல. உள்ளே இருக்கிறது சடனாக ஒரு சேஞ்ச் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவனுக்கு. நிறைய நேரம் டிவி போடக்கூடாதுன்னு தான் அவாய்ட் பண்ணுவேன். கொஞ்ச நேரம் போடுவேன், வேறு வழி இல்லை. ஃபுல் டைமும் என்னாலே மேனேஜ் பண்ண முடியாது 2 பேரும் வச்சுக்கிட்டு. குட்டி குழந்தைக்கு இப்போ தான் 11 months ஆகுது. நெக்ஸ்ட் மந்த் 1 year கம்ப்ளீட் ஆகும்போது. ஸோ அவனையும் பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இன்னும் நான் இவனுக்கு ஃபீடிங் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த டைம் இவனுக்கு போர் அடிக்கும். கொஞ்சம் ஆக்டிவாக விளையாடிட்டே இருப்பான். அப்போ அவனுக்கு பிடிச்ச சில கார்ட்டூன்ஸ்லாம் வச்சா மட்டும்தான் கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக உட்காருவான். நான் சின்ன வயசுலலாம் இருக்கும் போது நிறைய கார்ட்டூன்லாம் பார்த்ததே கிடையாது. நான் நிறைய சினிமா பார்ப்பேன். காலையில் எந்திரிச்ச உடனே இந்த KTVயில் 7 o'clock மார்னிங் புது படம் பாட்டெலாம் போடுவான் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா விடிய விடிய வரையெல்லாம் நான் சின்ன வயசுலேயே நல்லா டிவி பார்ப்பேன். ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களாம் சினிமா பார்க்க மாட்றாங்க, பட் டிவியில் கார்ட்டூன்ஸ் நிறைய பார்க்குறாங்க. அப்போவே நிறைய கார்ட்டூன்ஸ்லாம் இருக்கும். இந்த ஜெட்டெக்ஸ் டிவி, போகோ சேனல், அப்புறம் டோரா புஜ்ஜிலாம் அப்போ தான் வந்தது. கரெக்டாக எனக்கு ஒரு 7 years 8 years இருக்கும்போது தான் டோரா புஜ்ஜிலாம் வந்தது. அப்போவே நான் அதெல்லாம் அவ்வளோ பார்க்க மாட்டேன். ஆனால் அப்போ பார்க்காததுனால என்னன்னு தெரியல, என் பசங்க கூட உட்காந்துட்டு நல்லா பார்த்த எபிசோடே வருஷ கணக்கில் நான் பார்த்துட்ருக்கேன். அது பார்க்கும்போது எனக்கு தோணுது, சில விஷயம்லாம் நினச்சி பார்ப்பேன். அதில் இருக்க அந்த கார்ட்டூன்ஸில் இருக்க அந்த சரௌண்டிங் எப்படி இருக்குது, அந்த ஊர், அதில் காட்டுற அந்த குட்டி குட்டி வீடு, அதில் இருக்க அனிமல்ஸு, அந்த டோரா புஜ்ஜில் வர அந்த நட்ஸு, இந்த பனானா, சாக்லேட் மரம், இது மாதிரிலாம் உண்மையாகவே இருந்தால் எப்படி இருக்கும்ல. நினச்சது கிடைச்சது எல்லாம், நினைக்கிறது எல்லாமே பார்த்தோன்னே தேடி போய் நம்ம எடுத்துக்கலான்றதெல்லாம் ஒரு பிரமிக்கத்தக்க வைக்க ஒரு இதுவாக இருக்குது எனக்கு. இதுவும் இல்லாத இந்த ஹைடி பார்த்திங்களா, ஹைடிலாம் என்னுடைய ஃபேவரெட். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய தடவை பார்த்துருக்கேன் நான். அது பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ரொம்ப அது ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டராக இருக்கும். அந்த வாய்ஸ் பேசுறது சரி, அதில் இருக்க டயலாக்ஸு, இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு குழந்தைங்களுக்கு அதை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ நான் கார்ட்டூன்ஸ் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சம்டைம்ஸ் டிவி, சினிமா, சீரியல் இதெல்லாம் பார்க்கும்போது எப்போ பார்த்தாலும் சண்டை, அடிதடி, இந்த நியூஸ் சேனல்லாம் பார்த்தாவே நாட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க போனாவே அப்படியே நமக்கு மண்டை குடைச்சல் ஸ்டார்ட் ஆகிடுது. அந்த மாதிரி டைமில் நான் முக்கால்வாசி கார்ட்டூனுக்கு தான். இப்போ முக்கால்வாசி ஃபோனில் கோகோமெலன் வச்சுருவேன். அது அவனுங்க கூட சேர்ந்து பாடிட்டு ஆடிட்டு அதுலேயே டைம் போயிடும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபோன் அவ்வளோ வைக்கிறதில்ல. ஏன்னா இங்கே இருக்க குழந்தைங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், சின்ன வயசுலேயே கிளாஸஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்றதுக்காகவே நான் டிவி போட ஆரம்பிச்சிடுவேன். ஒரு 1 hour 2 hour, அதுவே எனக்கு ரொம்ப நேரம் அவன் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகிடும். சில நேரம் கொஞ்சம் பாட்டெல்லாம் வைப்பேன், சன் மியூசிக் அதெல்லாம் வச்சுன்னா பாட்டில் கொஞ்சம் டான்ஸ் ஆடுவான். அந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நேரம் மெய் மறந்து பார்த்துட்டே இருப்பான். அதெல்லாம் அவன் பார்க்க மாட்டான். இப்போ அதெல்லாம் பார்க்கறதுனால அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டே இருக்கான். அதெல்லாம்
கார்ட்டூன்ஸ்லேயே வந்துட்டு சில சேனல்லாம் இருக்குது. சேனல் பேர் எனக்கு தெரியல. எப்போ பார்த்தாலும் அதில் கூட போலீஸு, இந்த மேஜிக்கு, இந்த மாயாஜாலம், அப்புறம் சாமி, அப்புறம் வந்து ஒரு மாதிரி மந்திரம் இதெல்லாம் வரும். அந்த மாதிரி சேனல்லாம் நான் வைக்கவே மாட்டேன். அதில் எப்போ பார்த்தாலும் ஒரு சவுண்டாகவே இருக்கும். இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து கேட்கவே எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் என் அக்கா பசங்க அவங்க ஏஜ் கேட்டகரிக்கு அந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் போல். ஆனால் என் பையனுக்கு டோரா புஜ்ஜி தான் ஃபேவரெட். எல்லோரும் சொல்லுவாங்க இந்த டோரா புஜ்ஜி ரொம்ப பிடிக்குதுன்னு. ஆனால் எனக்கு அப்போ பிடிக்காது. இந்த மேப் சீன் வரும் பார்த்தீங்களா, இப்போ பார்த்தா நான் தான் இப்போவாச்சும் அது கொஞ்சம் ஸ்பீடாக போடுறான். அப்போல்லாம் ரொம்ப நேரம் இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக. அதாவது நம்மளுடைய அட்டென்ஷனுக்காகவும் நம்ம அதை கற்றுக்கணுன்றதுக்காகவும் அதில் சிலதெல்லாம் நமக்கு சொல்லி தருவாங்க நம்பர்ஸ்லாம். அதுக்காக வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பட் இப்போ ஓரளவுக்கு ஓகே தான். பட் எனக்கு வந்து அந்த அந்த ஸ்லோவாக போகுதுன்றதாலே நான் அதை அப்போ பார்க்க மாட்டேன். ஆனால் இப்போ பார்க்குறேன். ஒரு நேரம் வந்து யோசிக்க தோணும், கடவுள் நம்மளை எப்படி படைச்சாரு, ஆனால் நம்ம இந்த உலகத்தை எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம், எங்கெல்லாம் போய் வாழலாம்னு யோசிச்சிருக்கோம், எப்படியெல்லாம் வாழலாம், என்னென்ன பண்ணிலாம் வாழலாம் அப்படின்றதெல்லாம் யோசிக்கும் போது கொஞ்சம் வந்து தோணும். தனியாக உட்காந்து குழந்தைங்க 2 பேர் தூங்கிட்டான்னா என்னடா வாழ்க்கைன்னு தோணும் போது, சரி விட, நம்மளை விட கஷ்டப்படுறவங்களே இருக்காங்க, நம்மளை விட நிறைய விஷயத்த பார்க்குறவங்களாம் இருக்காங்கன்னு தோணும். பட் இந்த கார்ட்டூன்ஸ் மாதிரியான ஒரு உலகம் இருந்ததுன்னு நல்லாவே இருக்கும்ல. ரொம்ப அமைதியாக, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இந்த இயற்கையோடு வாழ்ந்துட்டு போகிறது வந்து ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதே வந்து நம்ம ரொம்ப நாள் பண்ண முடியுமான்னு கேட்டால் வந்து அது எனக்கு தெரியல. அதுக்கு பதில் சொல்ல தெரியல. ஏன்னா பண்ண முடியாதுன்னு தான். எனக்கு நானே சில விஷயம்லாம் சொல்லிப்பேன், இப்படி இருக்கணும், இப்படி பண்ணணும்னு. ஒரு வயசுலேயும் சரி, ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ்லேயும் சரி, சில மெச்சூரிட்டிலாம் நமக்கு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான். சின்ன வயசில் இருக்கும்போது அதெல்லாம் தெரியாது. அப்போது கார்ட்டூன்ஸ்லாம் பார்க்கும்போது சின்ன குழந்தையாகவே நம்ம இருந்திருக்கலாமோ, ஜாலியாக ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு கவலையே கஷ்டமே இல்லாதது. கஷ்டம்னா என்னன்னே தெரியாது நமக்கு. சாப்பிட்றது, தூங்கி எழுறது, ஸ்கூலுக்கு போகிறது, ஸ்கூலில் கொடுக்குற ஹோம் ஒர்க்கு, எக்ஸாமு, டெஸ்ட்டு, மார்க்கு இதுதான் பெரிய பாரமாக சுமையாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் கடந்து வந்ததுக்கப்புறம் அதிலையே நம்ம எவ்வளோ பெரிய சுமையாக நினச்சிருக்கோம். ஆனால் இப்போது இந்த ஸ்டேஜில் நிற்கும்போது எவ்வளோ பெரிய யோசனைகள் வருது, நமக்கு எவ்வளோ பெரிய பொறுப்புகள் இருக்குதுன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் என்ன பண்ணுறது, நம்ம அப்பா அம்மாவும் இதையெல்லாம் தாண்டி தான் போயிருப்பாங்க. ஸோ நம்மளும் இதை க்ராஸ் பண்ணி போய் தான் ஆகணும்னு சில நேரம் எனக்குள்ளேயே நான் வந்து பேசி என்னையே நான் சமாதானப்படுத்திப்பேன். ஸோ இன்றைக்கான ரொட்டீன் இப்படி தான் போச்சு. 10:00 11:00 வேலை முடிச்சிடுவேன். குழந்தைங்க 2 பேரையும் தூங்க போட்டுருவேன். அந்த ஒரு 1 ஹவர் 2 ஹவரில் எனக்கான வேலைங்களை எடுத்துப்பேன், எனக்கான ஒரு டைம் கொடுப்பேன், எனக்கு என்ன தோணுதோ அது பண்ணுவேன். எப்படி வந்து குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி எனக்கான டைம் நான் கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு நினைப்பேன். எனக்கு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் தேவைப்படணும், எனக்கு பிடிச்சது செய்யணும் அப்படின்லாம் நான் நிறைய யோசித்து பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் தோணுதா அப்படின்றதெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பற்றின உங்களுக்கு தோன்ற விஷயத்த கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பாருங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஸோ பாய்.